மதமாற்றம் செஞ்சு 3 பெண்களை கடத்தினதா கூறி 2 கன்னியாஸ்திரிகள் கைது செய்யப்பட்ட சம்பவம் கேரளாவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்துச்சு. ஒட்டுமொத்த அரசியல்ல சர்ச்சையை கிளப்பிய இந்த விவகாரத்தில் குற்றஞ்சாட்டப்பட்ட கன்னியாஸ்திரிகளுக்கு 7 நாட்களுக்கு அப்புறமா ஜாமீன் வழங்கியிருக்கு என்ஐஏ நீதிமன்றம். கன்னியாஸ்திரிகள் கைது செய்யப்பட்டதிலிருந்து ஜாமீன் வழங்கப்பட்ட சம்பவம் வரைக்கும் இந்த விவகாரத்தில் நடந்தது என்ன அப்படிங்கிறத விரிவா நாம பார்க்கலாம். முதல்ல இந்த சம்பவம் எப்போது நிகழ்ந்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஜூலை 25, 2025 அன்னைக்கு சத்தீஸ்கர் மாநிலம் துர்க் ரயில் நிலையத்தில் 2 கேரள கன்னியாஸ்திரிகள் கைது செய்யப்படுறாங்க. அதனால அந்த இடமே முதல்ல பரபரப்பாகுது. கைது செய்யப்படுற கேரள கத்தோலிக்க கன்னியாஸ்திரிகள் யார்னா வந்தனா பிரான்சிஸ், அப்புறம் பிரீத்தி. மேலும் இவங்களுக்கு உதவி செஞ்சதா சுக்மான் மாண்டவி அப்படிங்கிற ஒரு நபரையும் கைது செய்யறாங்க. மொத்தமா 3 பேர். இதுல 2 பேர் கன்னியாஸ்திரிகள், அவங்க கேரளாவை சேர்ந்தவங்க. ஓலூர் கான்வென்ட்ல வேலைக்கு வரும் பெண்களை மதம் மாற்றி கடத்தி கூட்டிட்டு போயிடுறாங்கன்னு பஜ்ரங் தள பிரமுகர் ஒருவர் தான் இந்த புகாரை கொடுக்கிறார். புகார்ல நாராயண்பூரை சேர்ந்த 3 சிறுமிகளை வலுக்கட்டாயமா மதம் மாற்றம் செஞ்சு கடத்திட்டு வராங்க அப்படின்னு தான் இந்த புகாரை அவர் ஃபைல் பண்ணியிருக்கார். தொடர்ந்து இந்த கேரள கன்னியாஸ்திரிகள் மேல வழக்கு பதியப்பட்டு துர்க் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துறாங்க. கன்னியாஸ்திரிகளினுடைய வழக்கறிஞர் அம்ரிதோதாஸ் என்ன சொல்றாருன்னா, அவங்கள காவல்ல வச்சிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த 3 பெண்களுமே கடத்தப்படுறதா சொன்ன அன்னைக்கே காப்பகத்துக்கு அனுப்பப்பட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு திருப்பி அனுப்பப்பட்டுட்டாங்க. இந்த விவகாரத்தில் நடந்தது என்ன அப்படிங்கிறத முழுமையா ஆராயணும்னு சொல்லி ஜாமீன் வழங்குறதுக்காக இவர் கோர்ட்ல வாதாடுறார். ஆனா பாரதிய நியாய சன்ஹிதாவினுடைய மனித கடத்தல் பிரிவின் கீழே அதிகார வரம்பு இல்லாததா காரணம் காட்டி துர்க் நீதிமன்றம் வழக்க பிலாஸ்பூர்ல இருக்கிற என்ஐஏ நீதிமன்றத்திற்கு பரிந்துரை செய்யறாங்க. சத்தீஸ்கர்ல கேரள கன்னியாஸ்திரிகள் கைது அப்படிங்கிற செய்தி பரவ கேரளாவில் பல்வேறு இடங்கள்ல போராட்டங்கள் வெடிக்குது. கேரளாவுடைய ஆளும் இடதுசாரி ஜனநாயக முன்னணி, அப்புறம் எதிர்கட்சியை சேர்ந்தவங்க, சர்ச் தலைவர்கள், பொதுமக்கள், அப்புறம் இந்திய கத்தோலிக்க பிஷப் கவுன்சில் சார்பா கேரள ராஜ்பவனை நோக்கி பிரம்மாண்டமான பேரணியும் நடக்குது. அப்புறம் கார்டினல் பசீலியோஸ் கிளிமிஸ் சேர்ந்த மதகுருமார்கள் நூற்றுக்கணக்கான மக்களோட சேர்ந்து பேரணியை நடத்துறாங்க. போராட்டங்கள் எல்லா பக்கமும் வலுத்துக்கிட்டு வருது. அரசியல் ரீதியாகவும் மத ரீதியாகவும் கடுமையான விமர்சனங்களும் இந்த கைது நடவடிக்கைக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுச்சு. கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் இந்த சம்பவம் குறித்து கடுமையான கவலைகளை எழுப்பியிருந்தார். பிரதமர் நரேந்திர மோடிக்கு எழுதிய கடிதத்தில் கூட நீதியை உறுதி செய்ய நேரடி தலையீட்டை வலியுறுத்தணும், கைது செய்யப்பட்டதிலிருந்து கன்னியாஸ்திரிகளினுடைய குடும்பத்தினர் அவர்களை தொடர்பு கொள்ள முடியல, வழக்கில் வெளிப்படையான மற்றும் நியாயமான நடவடிக்கைகள் தேவைன்னு சொல்லி முதலமைச்சர் பினராயி விஜயன் சுட்டிக்காட்டுறார். தொடர்ந்து மற்ற அரசியல் கட்சி தலைவர்களும் இந்த விவகாரத்தில் கண்டனத்தை பதிவு செய்யறாங்க. காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னா, கன்னியாஸ்திரிகள் தங்கள் நம்பிக்கைக்காக குறிவைக்கப்பட்டதாக குற்றஞ்சாட்டி இருக்காங்க. சத்தீஸ்கர்ல 2 கத்தோலிக்க கன்னியாஸ்திரிகள் தங்கள் நம்பிக்கைக்காக குறிவைக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டது இது சரியான ஒரு விஷயமா இல்ல, இது நீதியல்ல, இது பாஜக RSS கும்பல் ஆட்சி அப்படின்னு எக்ஸ் தளத்திலையும் பதிவிடுறாரு ராகுல் காந்தி. தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினும் கேரளத்தை சேர்ந்த கத்தோலிக்க கன்னியாஸ்திரிகள் 2 பேர் சத்தீஸ்கர் மாநிலத்தில் பஜ்ரங் தள அமைப்பினுடைய பொய் குற்றச்சாட்டுகளுடைய அடிப்படையில் துன்புறுத்தப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறது மிகுந்த வருத்தம் அளிக்குது. இத்தகைய கும்பல் வன்முறையும் அரசு அது குறித்த அமைதி காப்பதும் மத பயங்கரவாதத்தினுடைய ஆபத்தான போக்கை வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்லியும் பதிவு செய்கிறார். இந்தியாவினுடைய சிறுபான்மையோட மக்கள் மாண்போடும் சம உரிமைகளோடு நடத்தப்பட வேணும், மாறா அவங்களை அச்சுறுத்தக்கூடாது இப்படின்னு சொல்லி முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய கருத்தை பதிவு செய்கிறார். மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஹெமஜ் ஜவஹர்லா என்ன சொல்றாருன்னா, கேரளாவை பூர்வீகமாக கொண்ட பிரீத்தி மேரி, வந்தனா பிரான்சிஸ் ஆகிய 2 கன்னியாஸ்திரிகளும் இவங்க மேல பொய் வழக்கு போட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில மாநில முதலமைச்சர் இந்த செயலை நியாயப்படுத்தி இருக்கிறது மதவிருப்பு அரசியல் அந்த மாநிலத்தில் எந்த அளவிற்கு ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிறத உணர முடியுதுன்னோ, வட மாநிலங்கள் முழுக்கவுமே சிறுபான்மையினர் மீதான அத்துமீறல்கள் அதிகரிச்சுட்டு வருது, கவலை அளிக்குது. கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய கேரளாவை சேர்ந்த கன்னியாஸ்திரிகள் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும், அவங்க மேல தாக்குதல் நடத்தியவர்கள் கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேணும்னு சொல்லி அவருடைய தரப்புல கருத்துக்களை முன்வைக்கிறார்.
அரசியல் ஆதாயத்திற்காக சிறுபான்மையின் மீதான தாக்குதல்கள், அத்துமீறல்கள் இது எல்லாமே தடுத்து நிறுத்தப்பட வேணும்னு சொல்றாரு. இப்ப அடுத்தபடியா இந்த வழக்கு கேரளா அப்புறம் சத்தீஸ்கர்ல இருக்க பாஜக பிரிவுகளுக்கு இடையே விரிசலை உருவாக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தும் நிலவுது. நாடாளுமன்ற வளாகத்துல UTF எம்பிக்கள் ஒரு பக்கம் போராட்டம் நடத்துறாங்க. காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால், அப்புறம் RSP MP NK பிரேமச்சந்திரன், அப்புறம் IUML MP AD முகமது பஷீர் இவங்க எல்லாருமே மகரத்வார படிகளுக்கு முன்னால சிறுபான்மையின் மீதான தாக்குதல்களை நிறுத்து அப்படின்னு வாசகங்களை கொண்ட பதாகைகளையும் ஒரு பக்கம் ஏந்திட்டு போறாங்க. சிறுபான்மையின் மீதான தாக்குதலை நிறுத்துங்க, கன்னியாஸ்திரிகளை உடனடியாக விடுதலை செய்யுங்க, மத சுதந்திரத்தை காப்போம் அப்படின்னு சொல்லி வாசகங்கள் அடங்கிய பதாகைகளையும் நாடாளுமன்றத்தினுடைய வளாகத்துல ஏந்திட்டு போராட்டம் பண்றாங்க. நாடாளுமன்ற விவாதத்துல இது கண்டிப்பா பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும். மத்திய அரசு இது தொடர்பா விளக்கம் அளிக்கணும்னு சொல்லி கோரிக்கையும் வைக்கிறாங்க. கேரளாவை சேர்ந்த AICC தலைவர்களுடைய குழு ஹைபீடன், அப்புறம் கொடிக்குன்னில் சுரேஷ் உட்பட இவங்க எல்லாருமே ராய்ப்பூருக்கு போய் இந்த விவகாரத்தில் நடந்தது என்னன்னு சொல்லி கன்னியாஸ்திரிகளை சந்திச்சு அவங்களோட ஆதரவையும் பதிவு செய்யறாங்க. இது எல்லாமே இந்த வழக்கு பதிவு செஞ்ச நாள்ல இருந்து நடக்குது. இதுக்கிடையில மதமாற்றம் செஞ்சு கடத்தப்பட்டதா சொன்ன பெண்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த குற்றச்சாட்டை கம்ப்ளீட்டா மறுத்திருக்காங்க. அதாவது இந்த கடத்தப்பட்டதா சொல்லக்கூடிய ஒருத்தவங்கள என்ன சொல்றாங்கன்னா, எங்க பெற்றோர் இப்போ உயிரோட இல்லை, என்னோட தங்கச்சியை நான் கன்னியாஸ்திரிகளோட தான் அனுப்பி ஆக்ராவில் நர்சிங் வேலைக்காக நாங்கள் பேசிட்டு இருந்தோம். அதே மாதிரி நான் இவங்களுக்கு முன்னாடியே லக்னோவிலேயே நான் வேலை செஞ்சுருக்கேன். கைது செய்யப்பட்ட 2 கன்னியாஸ்திரிகளுமே நிரபராதிகள் தான். வலதுசாரி தொழிலாளர்கள் எங்களுடைய அறிக்கையை மாற்றுமாறு எங்களை மிரட்டுறதாகவும், GRP தான் சொல்வதை கேட்கறது இல்லை அப்படின்னு சொல்லியும் வலதுசாரி தொழிலாளர்கள் கூறியதை அடிப்படையாக கொண்டு FIR பதிவு செஞ்சிருந்தாவும் சொல்லியிருக்காங்க. இப்ப நாடாளுமன்றம் வரை ஒலித்த இந்த கன்னியாஸ்திரிகள் விவகாரம் தொடர்பா கன்னியாஸ்திரிகளுக்கு ஆதரவளிக்க கட்சி விரைவான நடவடிக்கை எடுக்கிறதா ஒரு பக்கம் கேரள பாஜக தலைவர் ராஜீவ் சந்திரசேகர் சொல்றாரு. இது ஒரு தவறான புரிதல், தவறான தகவல் தொடர்பு வழக்குன்னு நான் 100% நம்புறேன் அப்படின்னு சந்திரசேகர் ஒரு பக்கம் பேசுறார். இந்த வழக்கு ஆரம்பத்துல மனித கடத்தலா கருதப்பட்டாலும் தனியார் வேலைவாய்ப்பு முகமைகள் ஒரு ஒழுங்குமுறை சட்டத்தின் கீழே பதிவு செய்யல, அதுல ஏதோ ஒரு குறைபாடு இருக்கு, அதனாலதான் இந்த குழப்பம் நடந்திருக்கு, இந்த வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு சந்திரசேகர் சொல்றார். தொடர்ந்து கேரள பாஜக தலைவர் ராஜீவ் சந்திரசேகர் திருச்சூர் பேராயர் மார் ஆண்ட்ரூஸ் தாழத்தையும் சந்திக்கிறார். ஜாமீன் நடைமுறைக்கு எந்த இடையூறும் ஏற்படாது, பிரதமர் மோடியும் உறுதியளிச்சிருக்காரு இந்த விவகாரத்தில்னு சொல்லி பாஜகனுடைய தலைவர் ராஜீவ் சந்திரசேகர் அங்கு அவருடைய வாதத்தையும் முன்வைக்கிறார். தொடர்ந்து இந்த வழக்கு முதன்மை மாவட்ட மற்றும் நீதிபதி அமர்வு, அதாவது NIA நீதிமன்றம் முன்னாடி விசாரணைக்கு வருது. சிராஜுதீன் குரேஷி இந்த வழக்கை விசாரிக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, 2 கன்னியாஸ்திரிகளான வந்தனா பிரான்சிஸ் அப்புறம் பிரீத்தி உதவியதா சொல்லப்படுற இந்த நபர் 3 பேருக்குமே நாங்க ஜாமீன் கொடுக்கிறோம். விண்ணப்பதாரர்கள் ஒரு 50,000 ரூபாய் மதிப்பிருக்கக்கூடிய பத்திரங்கள் அப்புறம் 2 உத்தரவாதங்களை சமர்ப்பிக்கணும். நிபந்தனைகள் அடிப்படையில் தான் நாங்கள் அவங்களுக்கு இப்போ ஜாமீன் வழங்குறோம். பாஸ்போர்ட் எல்லாத்தையும் ஒப்படைக்கணும். அவங்க வெளிநாட்டுக்கு எங்கே இடத்துக்குமே போகக்கூடாது, சொல்லாமல் எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு நிபந்தனை ஜாமீனை இப்போ வழங்கியிருக்காங்க சனிக்கிழமை அன்னைக்கு. இப்போ இந்த நிபந்தனை ஜாமீன் கிடைச்சதுல கேரள மக்கள் ஒரு பக்கம் கொண்டாடி இருக்காங்க. ஆனால் இந்த வழக்கில் நாங்கள் சட்ட ரீதியாக அணுகி விடுதலையை வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கன்னியாஸ்திரிகளுக்கு ஆதரவாக வாதாடின வழக்கறிஞர் அம்ரிதோதாஸ் சொல்லியிருக்காரு. பொய்யான குற்றச்சாட்டை பதிவு செஞ்சு 2 கன்னியாஸ்திரிகளுக்கு கிட்டத்தட்ட 7 நாட்கள் சிறை காவல் விதிக்கப்பட்ட இந்த சம்பவம் தொடர்பா கண்டிப்பா நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லியும் வழக்கறிஞர் அவருடைய தரப்புல வாதத்தை முன்வைக்கிறாரு.